இன்னும் வேகமாக உடையும். இப்போது உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறமா வந்து டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, மோடி அவர்கள் போன்றவர்கள், இல்லை பிஜேபியில் பெருசாக வேண்டாம் விட்டுருங்க, நயினார், அண்ணாமலை, இவர்கள் போன்றவர்கள் தேசிய தலைமை இல்லாமல் கீழே இருக்கவங்க தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுகனுடைய எதிர்ப்பை அவர்கள் அதிகமாக அறுவடை செய்ய பார்ப்பாங்க. அதே மாதிரி திமுகவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களோட பொசிஷனை டைட் பண்ணுவாங்க. பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுவாங்க, தொகுதியில் இன்னும் கிரவுண்டடாக வேலை செய்வாங்க. ஆளுகின்ற கட்சி அப்போது 2 சைடாக உக்கிரமாக வரும்பொழுது புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேக்காவால் தாக்குப்பிடிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி இருக்கிறது மீடியா ட்ரையல், ஊடகத்தில் பேசு பொருள் 20% இருக்குது, 30% இருக்குது, 40%. லாஸ்ட் 30% வாக்காளர்கள் கடைசி 2-3 நாளில் தான் முடிவு பண்ணி ஓட்டு போடுவாங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த 15 days 15% வந்து 1 வீக்கில் டிசைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் 15% அந்த லாஸ்ட்டு 2-3 days முடிவு பண்ணுவாங்க. அந்த ஜோன்லலாம் தாவேக்காவால் பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது.